வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் உணவுத்துறையை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய வரி ஏய்ப்பு செய்தியை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இது ஹைதராபாத் பிரியாணியில் தொடங்கி 70,000 கோடி ரூபாய் வரை நீள்கிறது. இது இந்தியாவின் நிதி வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பிரியாணி உணவகத்தில் இருந்துதான் தொடங்கியது. வரித்துறையினருக்கு அங்குள்ள பில்லிங் முறைகளில் ஏதோ தவறு நடப்பதாக முதலில் சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு சிறு பொறியாகத் தொடங்கிய இந்த சந்தேகம் இன்று ஒரு மாபெரும் வரி ஏய்ப்பு வலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள் 60 டெராபைட் அளவுள்ள பிரம்மாண்டமான பில்லிங் தரவுகளை கண்டுபிடித்தனர். இவ்வளவு பெரிய தரவுகளை மனிதர்களால் ஆய்வு செய்வது என்பது பல வருடங்கள் ஆகக்கூடிய ஒரு கடினமான பணியாகும். ஆனால் இன்றைய நவீன உலகில் தரவுகள்தான் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியுள்ளன. இங்குதான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் களமிறங்கியது. ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தரவுகளை ஆய்வு செய்ய முடிவெடுத்தனர். தரவு அறிவியலும் வரி நிர்வாகமும் இணைந்த ஒரு புதிய முயற்சியாக இது அமைந்தது. இது அதிகாரிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. இந்த ஆய்வில் வெறும் ஒரு உணவகம் மட்டும் சிக்கவில்லை. இந்தியா முழுவதும் உள்ள சுமார் 1,77,000 உணவகங்களின் தரவுகள் இந்த வளையத்திற்குள் வந்தன. இதில் சிறு உணவகங்கள் முதல் பன்னாட்டு தரத்திலான பெரிய உணவகச் சங்கிலிகள் வரை அனைத்தும் அடங்கும். இந்த பிரம்மாண்டமான வலையமைப்பை ஏஐ துல்லியமாக படம் பிடித்தது. ஏஐ அல்காரிதம்கள் ஒவ்வொரு பில்லையும் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் மிக நுணுக்கமாக சரிபார்த்தன. மறைக்கப்பட்ட வருமானம், பில்லில் காட்டப்படாத விற்பனை மற்றும் போலி ரசீதுகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. மனித கண்களுக்கு தப்பிய பல நுணுக்கமான முரண்பாடுகளை இந்த தொழில்நுட்பம் நொடிப்பொழுதில் கண்டுபிடித்தது. இந்த ஆய்வின் முடிவில் வெளிவந்த உண்மை அதிகாரிகளையே அதிர வைத்தது. சுமார் 20,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது இந்த ஏஐ ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இது நாட்டின் ஜிஎஸ்டி வருவாயில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொகை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாகும். 70,000 கோடி ரூபாய் என்பது ஒரு சிறிய தொகையல்ல. இது நாட்டின் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதியாகும். இவ்வளவு பெரிய தொகையை உணவகங்கள் முறையாக கணக்கு காட்டாமல் மறைத்துள்ளன. இலாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் இந்த செயல் அமைந்துள்ளது. உணவகங்கள் தங்களின் உண்மையான விற்பனையை மறைப்பதற்காக பல்வேறு தொழில்நுட்ப முறைகளையும் போலி மென்பொருட்களையும் பயன்படுத்தியதும் இந்த விசாரணையில் அம்பலமானது. வரிச் சட்டங்களில் உள்ள இடைவெளிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முயன்றுள்ளனர். இது ஒரு திட்டமிட்ட நிதி மோசடியாகவே பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களிடம் ஜிஎஸ்டி வசூலித்தாலும் அதை அரசாங்கத்திற்கு செலுத்தாமல் தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தியது ஒரு முக்கிய மோசடி முறையாக இருந்துள்ளது. பில்லில் வரி என குறிப்பிட்டுவிட்டு அதை தங்களின் கணக்கில் சேர்க்காமல் மறைத்தது மிகப்பெரிய குற்றமாகும். இது ஒரு இரட்டை பில்லிங் முறை என்று அழைக்கப்படுகிறது. சில உணவகங்கள் ஜாப்பர் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி அன்றைய விற்பனை தரவுகளை ரகசியமாக அழித்துள்ளன. இதன் மூலம் உண்மையான லாபத்தை மறைத்து குறைந்த வருமானத்தை மட்டும் அதிகாரிகளுக்கு காட்டியுள்ளனர். இத்தகைய தொழில்நுட்ப மோசடிகளை ஏஐ மிக எளிதாக கண்டறிந்துள்ளது. ஜிஎஸ்டி முறை வந்த பிறகு வரி ஏய்ப்பு செய்வது கடினம் என்று கருதப்பட்டது. ஆனால் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியும் சிலர் தப்பிக்க முயன்றது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் ஜிஎஸ்டி முறையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளது. இனிவரும் காலங்களில் இத்தகைய ஓட்டைகள் அடைக்கப்படும். இன்று தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது என்பதற்கு இதுவே சாட்சி. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற மோசடிகளை மறைப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறும். குற்றம் செய்பவர்களை விட தொழில்நுட்பம் ஒருபடி முன்னே உள்ளது என்பதை இந்த விசாரணை நிரூபித்துள்ளது. நேர்மையான வணிகர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது. ஹைதராபாத்தில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற மற்ற பெருநகரங்களிலும் வரித்துறை அதிகாரிகள் தங்கள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள உணவகங்களின் தரவுகளும் இப்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. யாரும் தப்பிக்க முடியாது என்ற செய்தி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் முறைப்படி வரி செலுத்தி வரும் நிலையில் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் இப்படி வரி ஏய்ப்பு செய்வது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் செலுத்தும் வரி நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும். எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் இதுபோன்ற ஏஐ தொழில்நுட்பங்கள் ஊழலையும் வரி ஏய்ப்பையும் தடுக்க பயன்படுத்தப்படும். டிஜிட்டல் இந்தியாவின் அடுத்த கட்டம் இதுதான். இதன் மூலம் ஒரு வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாக முறை உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை. நினைவில் கொள்ளுங்கள், 60 டிராபைட் தரவு, 1.77 லட்சம் உணவகங்கள் மற்றும் 70,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. ஒரு பிரயாணியில் தொடங்கிய விசாரணை இன்று இந்தியாவின் மிகப்பெரிய வரி வேட்டையாக மாறியுள்ளது. இது ஒரு புதிய ஆரம்பம்.
இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.